ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட் சமிட் சேனல். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? குரூப் 4, குரூப் 2, 2A. ஸோ அதில் குரூப் 4 சிலபஸில் யூனிட் 7ல் திருக்குறள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதிகாரம் வயசில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்க்க போகிறது பொறையுடைமை அதிகாரம். இது 3rd வீடியோ திருக்குறளில். இதுக்கு முன்னாடி நான் 2 அதிகாரங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ விருப்பப்பட்டவங்க அதை போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளேலிஸ்ட்லையும் நான் ஆட் பண்ணுறேன். வேற யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சுனாலும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பொறையுடைமை அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா பொறுமை உடைமை. அதுதான், அதாவது பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல் அப்படிங்கிறதுக்கு தான் பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரம். சரிங்களா? ஸோ இதுல இருக்கிற நம்ம 10 குறட்பாக்கள், அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இது டைரக்டா மீனிங் நம்ம இது பண்ணிக்கலாம். அதாவது நிலம் அவங்கள தோன்றவங்களையும் தாங்கும் இல்லைங்களா? நம்ம குழியெல்லாம் பறிக்கிறோம்ல, அப்பவுமே அந்த நிலம் நம்ம தாங்க தானே செய்யுது. ஸோ அந்த மாதிரி நம்ம இகழ்ந்து பேசுறவங்களையும் கூட நம்ம பொறுத்துக்கணும். அதுதான் சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. சரிங்களா? ஸோ இப்போ இதுல பாருங்க, இகழ்வார் அப்படிங்கிறவர் என்னது? இழிவுபடுத்துவோர். தலை அப்படிங்கிறது தலை சிறந்த பண்பு அப்படிங்கறத தலை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த குறள் பாருங்க. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறப்பினை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பிறர் செய்த துன்பத்தை பொறுத்து கொள்றது பெரியதுதான். பட் அதை விட நீங்க அதை மறந்துட்டீங்க அப்படின்னா அதை விட நன்று அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த குறள் பாருங்க. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இன்மையுள் இன்மை, இன்மை அப்படிங்கிறது வறுமையை குறிக்கும் இல்லைங்களா? சோ வறுமையிலேயே ரொம்ப கஷ்டமான வறுமை எது அப்படின்னா, விருந்தினர்களை வரவேற்க முடியாம தவிர்க்கிற நிலைதான் ரொம்ப கொடுமையான வறுமை. அது மாதிரி வலிமையில வன்மைங்கிறது இங்க இந்த வலிமை அப்படின்னு சொல்றாங்க. அதுல வலிமையிலேயே சிறந்த வலிமை எதுனா மத்தவங்களுடைய தீங்குகளை பொறுத்துக்கிறது தான் வலிமையிலே சிறந்த வலிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மடவார் அப்படிங்கிறது என்னது? அறிவற்றவங்களுடைய தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அடுத்த குறள் பாருங்க. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நல்ல குணங்கள்லாம் நம்ம விட்டு நீங்காத இருக்கணும் அப்படின்னா நம்ம பொறுமையை போற்றி பாதுகாக்கணும், கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறை அப்படிங்கிற வார்த்தைக்கு சால்பு அப்படிங்கிறது மீனிங். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப பொருள் சொல்லும் பொருளும் அதுல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த மாதிரி சில வார்த்தைகள் கொடுத்து கேட்கலாம். சோ நிறைனா நம்ம என்ன நிறைவுடைமை அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இதுல சால்பு அப்படின்னு அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை டிக் பண்ணணும். சோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த குறள் பாருங்க. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க நமக்கு தீங்கு செய்யறாங்க அப்படின்னா அதை பொறுத்துக்காம நம்ம பழி வாங்குறவங்க பேர்ல தண்டிக்கிறோம் இல்லைங்களா? அவங்கள சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க செய்யற தீங்குகளை பொறுத்தவங்க பொன் போல மதிச்சு மனசுக்குள்ள வச்சுப்பாங்க. தங்கத்தை போல மதிச்சு அவங்க பாராட்டுவாங்க சான்றோர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒருத்தார் அப்படிங்கிறவர் இங்க என்னன்னா தண்டித்தவர் அப்படிங்கிறவங்க தான் ஒருத்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அடுத்த குறள் பாருங்க. 6வது குறள். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அதாவது மத்தவங்க செய்யற தீமைகளை பொறுத்து கொள்ளாம தண்டிக்கிறவங்களுக்கு அன்னைக்குதான் இன்பம். ஆனா அதை பொறுத்துட்டு இருக்கவங்களுக்கு உலகம் இருக்கிற வரைக்கும் அவங்களோட புகழ் நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொன்றும் துணையும் இதுல பாத்தீங்கன்னா உலகம் உள்ளவரை அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். சரிங்களா? அடுத்த குறள் பாருங்க. 7வது குறள். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நுந்து அறநல்ல செய்யாமை நன்று. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, திறனல்ல அப்படின்னா துன்பமான செயல்களை, செய்யத்தகாத செயல்களை நமக்கு செஞ்சா கூட அதுக்காக வருந்தி அதுக்கு மாறான செயலை அவருக்கு செய்யாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா நம்ம அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும்
அதுக்கு எதிரா ஏதாவது பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அப்படி பண்ணாம இருக்கிறது வந்து ரொம்ப அறம் அப்படின்னு சொல்றாங்க. நொந்து அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா துன்பத்துக்கு வருந்தி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்த குறள் பாருங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். அதாவது செருக்கு அப்படின்னா ஆணவம். ஆணவத்தினால தீமையை செய்யறவங்களையும் நம்மளோட பொறுமையினால வெற்றி கொள்ளல் வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குறளோட பொருள். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதி, நம்மளோட தகுதி என்னது இங்க பொறுமை, அந்த பொறுமைய வந்து நம்ம அவங்கள வெல்றது தான் வந்து இந்த குறளோட அர்த்தம். சரிங்களா? அடுத்த 9வது குறள். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னார் சொல் நோக்கிற்பவர். அதாவது வரம்பு கடந்து பேசுறவங்களோட தீய சொற்களையும் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்கிறவங்க வந்து துறவியா இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களோட வந்து மேலானவங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 10வது குறள் பாருங்க. உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறவங்கள பெரியவங்களை விட தம்ம வந்து இகழ்ந்து பேசுற தீய சொற்களை வந்து பொறுத்துக்கிறவங்க வந்து மேலானவங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இன்னா சொல் அப்படிங்கிறது தீய சொல் அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 குறள் பாவும் பொறையுடைமை அதிகாரத்துல நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்ல இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறமா வந்து நோட்ஸ், அதெல்லாம் நான் வந்து 1 by 1 வீடியோஸா போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.